ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லிக்விட் தண்ணி ஊற்றிட்டே இன்றைக்கி உங்களுக்கு கார்டனை சுற்றி காட்டுறேன். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிக்விட் தண்ணி பாருங்கள், எவ்வளோ திக்காக எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த கஞ்சி தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா, அது இது நாளாக நாளாக அப்படியே திக்னஸ் கொடுக்குதுங்க அந்த தண்ணி. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி. அந்த மாதிரி கெட்டியாக ஆகணுங்க. அந்த லிக்விட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஊத்துற மாரியே இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கெட்டியா ஆகணுங்க. நல்லா ஜெல்லி மாரி ஆயிருக்குது பாருங்க. அந்த மாரி ஜெல்லி மாரி ஜொல்லு விடுற மாரி அந்த தண்ணி வந்து ஆகணுங்க. அப்பதான் அது நல்லா புளிச்சிருக்குதுன்னு அர்த்தங்க. நாங்க இப்போ 10 லிட்டரு தண்ணிக்கு 1 1/2 லிட்டர் ஜக்கு ஊத்திருக்கிறேங்க. அதனால தான் உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் அத காட்டுறேன். இந்த லிக்விட் தண்ணிலயும் இவ்வளோ ஒரு வேலை இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த மண்ணுக்குள்ள அது போய் நல்லா வேலை செஞ்சு, மண்புழு நெறைய உற்பத்தி ஆகறதுக்கு அது ஒரு காரணமா ஆவுதுங்க. அந்த காய்ங்க இப்ப அவ்வளோ பெருசா ஆவறதுக்கும், நெறைய பூ எடுக்கறதுக்குமே இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுதுங்க இந்த தண்ணி. ஏன்னா, இப்ப நான் இந்த வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி காயறதுனால, இப்ப வாரத்துக்கு 2 டைம் ஊத்துறேங்க. ஏன்னா, அந்த மண்ணுல அந்த ஈரப்பசன்றது அப்படியே ட்ரையா காஞ்சு போன மாரி ஆயிடக்கூடாதுங்க. அந்த மாரி காயும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, மண்ணு காயறதுனால அந்த செடி வந்து வறண்ட மாரி தெரியுங்க. அதாவது செழுசெழுப்பு இருக்காதுங்க. அந்த கிரீனஸ் வந்து அந்த செடியில வந்து இருக்காதுங்க. அதனால தான் இந்த வெயில் அதிகமா காயறப்ப மட்டும் 2 டைம் ஊத்திக்கலாங்க. மழை காலத்துல பார்த்தீங்கன்னா, 1 டைம் ஊத்துறதுக்கே நம்ம யோசிக்கணுங்க. ஏன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால, லிக்விட் தண்ணி குடுக்கும்போது, இன்னுமே நல்லா வந்து வேரழுகல் பிரச்சனை வரத்துக்கு நெறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால மழை காலத்துல வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கணுங்க. பாருங்க செர்ரிப்பழம் பாருங்க 5 பழம் இருந்ததுங்க. பறிச்சுக்கினேன். தக்காளி பழம் 1 இருக்கு. பறிச்சுக்கலாம். முதல்ல லிக்விட் தண்ணீர் அப்பறத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத முதல்ல ஒரு ரவுண்ட் அடிப்பேங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்த ஆரம்பிப்பேங்க. காலிஃப்ளவர் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க. வாங்க இப்ப தண்ணி ஊத்தலாம். நானே தாங்க ஒரே கையில வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு ஒரே கையில நான் வந்து தண்ணி ஊத்துறத காட்டுறேங்க. ஒரு 10 செடி காட்டுறேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கார்டன மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து 2யும் ஒரே முட்டை என்னால செய்ய முடியல. அதனால நீங்க தண்ணி ஊத்துறது என்னடா கொஞ்சம் தான் காமிச்சாங்கன்னு நெனைக்க வேண்டாங்க. நானு கார்டன உங்களுக்கு சுத்தி காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊத்திட்டு, அப்புறம் நான் கீழ இறங்கணுங்க. ஏன்னா, இன்னைக்கு அவருக்கும் ஆஃபீஸுக்கு நேரமா போகணுன்றதுனால, வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒருத்தியே தான் உங்களுக்கு வந்து வீடியோ குடுக்கணுன்றதுனால நான் வந்து எடுத்தேங்க. அதனால கொஞ்சம் வீடியோ முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. திருச்சி பிரேமலதா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா, என்னுடைய பெரிய பையன பத்தி நீங்க கமெண்ட் குடுத்த விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அவனுடைய சேனல பத்தி நீங்க சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அந்த மாரி பசங்கள நம்ம என்கரேஜ் பண்ண தான் நம்மளுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில ஒரு புடிப்பு இருக்குங்க. அவங்களுடைய வளர்ச்சி பார்க்க தான் நம்பளுக்கு மேலும் மேலும் நாம்பளும் பசங்கள சப்போர்ட் பண்ணணும்னு தோணுங்க. அதனால தான் என்னுடைய வீடியோவோட என்னுடைய மகன சேனல பத்தி சொன்னேங்க. நீங்க அத நல்லா புரிஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் குடுத்த விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் புதன்கிழமை போட்ட அறுவடை வீடியோல பார்த்தீங்கன்னா, 2 பேரு கமெண்ட் குடுத்துருக்கீங்க. கத்திரிக்காய் வந்து பழுக்கவே இல்லைங்க. அதுக்குள்ள நீங்க வந்து விதைக்கு அறுவடை பண்ணிட்டீங்க. அது நல்லா பழுத்த பின்னாடி அறுவடை பண்ணுங்க அப்படின்ற மாரி கமெண்ட் குடுத்துருந்தீங்க. அது என்ன நான் சொல்ல வர்றதுன்னா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க. நான் இல்லன்னுலாம் சொல்லல. நான் அதை தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு திங்கட்கிழமை இல்லன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வீடியோவுங்கள்ல நான் குடுக்க ட்ரை பண்றேங்க. ஏன்னா, அத நான் வந்து கட் பண்ணது வந்து நல்லா முத்தி கலர் மாறுனது எனக்கு வீடியோல உங்களுக்கு தெரியலையோ என்னவோ தெரியலைங்க. நேர்ல பார்க்குற எனக்கு கலர் மாறி இருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மஞ்ச கலர் ஆகாதுங்க. பிளாக் கலராவே தாங்க இருக்குது அந்த கத்திரிக்காய். அதனுடைய ரகமே அப்படிதாங்க. அது வந்து மஞ்ச கலர் ஆக மாட்டேன்துங்க. அம் பச்சை கலர் கத்திரிக்காய் வேணா நீங்க சொல்ற மாரி எல்லோ கலர்ல நல்லா பழுத்த மாதிரி ஆகுங்க. நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேங்க. ஆகும். ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லோஸியா லைட்டா மாறுனதுமே நான் கட் பண்ணிடுவேங்க. அதுவே போதுமானதுங்க. ஏன்னா ரொம்ப பழுக்க விட்டு நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சப்போஸ் பூச்சி ஒண்ணு வ கத்திரிக்காய்க்க வர பூச்சி வந்து உள்ள போயிடுச்சுனாங்க, அந்த கத்திரிக்காவினுடைய விதையும் அ அதாவது பொட்டு விதை மாரி ஆயிடுதுங்க. கத்திரிக்காவினுடைய எப்படி சொல்றதுன்னா, பழுத்தது அப்படியே அந்த விதையினுடைய தரத்தையே குறைச்சிருதுங்க. அந்த புழுகு போய் எல்லாத்தையுமே தின்னுடுதுங்க.
அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப பழுத்து போனாலும் கத்திரிக்காயில வந்து புழுகு உள்ள போயிடுச்சுன்னா, அந்த கத்திரிக்காய் வந்து அந்த சொத்துல ஆயி பழுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்து கத்திரிக்காய் சொத்துல இல்லாதம்போதே நம்ம பறிச்சுக்கணும்னா, உள்ள வந்து தரமா விதை இருக்குங்க. நம்ப வந்து கத்திரிக்காய்க்குள்ள புழுகு போயி, அது போய் சொத்தல் பண்ண பின்னாடி பழுத்துச்சுன்னு வச்சுக்கங்க, அதனுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்காதுங்க. அதாவது பிஞ்சிலே முத்தன பழுத்த மாரி ஆயிடுங்க. அந்த விதையினுடைய தரம் நல்லா இருக்காதுங்க. அதனால தான் நான் வந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா ஒண்ணு அதுல வந்து என்ன பிரச்சனைன்னா, சொத்துல ஆகாத இருக்கணும் அந்த கத்திரிக்காய். சப்போஸ் சொத்துல ஆயிடுச்சு அப்படின்னா, சொத்துல்னால பழுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சொத்துல பழுத்துச்சுன்னா, அந்த விதையினுடைய தரம் நல்லா இருக்காதுங்க. அதாவது பிஞ்சிலே பழுத்த மாரி ஆயிடுங்க. அது முளைப்பு திறனும் நல்லா இருக்காது. அதனால முத்துன பின்னாடி நம்ம விதைய நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து தரம் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுத்து நம்ம விதை போடும்போது கூட முளைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா சொத்துலாயி அதில பழுத்து அந்த விதைய நம்மளுக்கு வந்து காய வச்சு நம்ம வந்து போடும்போது, அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மிதாங்க. ஏன்னா அது பிஞ்சிலே பழுத்துருதுங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் கம்மியா தாங்க இருக்கும். நான் அதனால தான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கத்திரிக்காய வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 2ஆ கட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து நான் வந்து மண்ணுக்குள்ளேயும் போட்டு வச்சிருக்கிறேங்க. அது முளைச்ச பின்னாடி உங்களுக்கு நான் வீடியோவிலே காட்டலான்ட்டு அத எடுத்து வச்சிருக்கிறேங்க. அது முளைச்சதும் உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் குடுக்க ட்ரை பண்றேங்க. அதனால அ 2 பேர் கமெண்ட் குடுத்தவங்களுக்கு வேண்டியே அந்த வீடியோவ நான் எடுத்தேங்க. ஏன்னா, நான் வந்து செய்யற வேலை என்ன பொறுத்தவரைக்கும் நான் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு வரேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கைங்க. ஏன்னா, நான் எனக்கு தெரியுங்க அந்த விதையினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அந்த தரம் இருக்கு அப்படின்றது, நானும் ஒரு 5, 6 வருஷமா நானும் மாடி தோட்டத்த வச்சு ரன் பண்ணிட்டு வரேங்க. அதனால ஓரளவுக்கு எனக்கும் அதனுடைய விதையினுடைய தரம் என்ன, முளைப்பு திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் ஒரு அனுபவம் இருக்குதுங்க. அதனால நீங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அ அதுக்கும் நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு எடுத்து பாருங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எதுக்கு நான் அத வீடியோவா எடுத்தேன் அப்படின்னா, இது நெறைய பேருக்குமே அந்த டவுட் இருக்குங்க. என்னடா காயாவே பறிச்சிருக்காங்களே! அது முளைப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட் இருக்கதாங்க செய்யும். அதனாலயே நான் முக்காவாசி என்ன பண்ணேன், அது ஒரு வீடியோவே எடுத்து உங்களுக்கு குடுக்கறதுக்கே நான் அத எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதனால நீங்க சொன்னதுனால நான் பண்ணலைங்க. அது எனக்குமே வந்து உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா, என்கிட்ட விதை வாங்குறவங்க முளைப்புத்திறன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கணுன்றதுனால தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோவே நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க. முளைச்ச உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ வருங்க. மண்கலவை மட்டும் தரமா இருந்துச்சுன்னா, மண்ணினுடைய பதம் அதாவது பூவாட்டம் பதம் இருந்துச்சுன்னா, முளைப்பு திறனுக்கு பஞ்சமே வராதுங்க. நம்ப வந்து பாருங்க, நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து புடலங்காய் விதை வந்து காய் சமைச்சுட்டு அதனுடைய விதைய தாங்க நான் போட்டு வச்சேன். இப்ப அதில முளைச்சு நான் எத்தன செடி உங்களுக்கு நான் புடுங்கி, இப்ப என்னுடைய தோட்டத்தில பொடலங்காய் செடி பார்த்தீங்கன்னா, 4 பேக்குல இருக்குதுங்க. 4 பேக்கும் கொடி ஏறிட்டு இருக்குங்க. அந்த மாரி தரம் நல்லா இருந்துச்சு. காயினுடைய தரம் நல்லா இருக்கு அப்டின்னா, விதை கண்டிப்பா முளைக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. எதுக்கு இது இவ்வளோ தொலைவு நான் சொல்றேன் அப்டின்னா, நீங்க மாடி தோட்டத்தில வளர்க்கும்போது சொத்துல ஆகாத பார்த்துக்கணுங்க. சொத்துல ஆயி பழுத்துச்சுன்னா, அது அதனுடைய விதை அவ்வளோ சிறப்பா இருக்காதுன்றது தான் இந்த வீடியோவே நான் பதிவுல உங்களுக்கு சொல்றேங்க. ஏன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தையும் நெறைய கவனிக்கிறீங்க. அப்புறம் உங்களுடைய மாடி தோட்டத்த நீங்க அது மாரி கொண்டு வரணும் அப்டின்றதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு நான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்னா கூட ஒரு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்குன்றதுனால தான் நான் அதையுமே உங்களுக்கு சொல்றேன் நானு. பாருங்க பீக்கங்காய் கொடியிலேயே பாருங்க 2 பொடலங்காய் கொடி வச்சிருக்கேன். அந்த மாரி பொடலங்காய் விதை பார்த்தீங்கன்னா, நானு போட்ட விதை முளைக்கலைங்க. இது சமைச்ச காயிலேருந்து வந்த விதை முளைச்சிருச்சுங்க. இதுக்கெல்லாம் நம்ப என்ன பண்றதுங்க? அதனால கடையில வாங்கி போட்டாலுமே விதை முளைப்பு திறன் கம்மியா தாங்க இருக்கு. பச்சை காயில போட்ட விதை பாருங்க சூப்பரா முளைச்சிருக்குதுங்க. அந்த மாரி சொல்ல முடியறதில்லைங்க. ஒவ்வொருவனுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா, தரமா இருந்தா எப்படி வேணாலும் முளைச்சிக்குதுங்க. வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வீடியோவிலங்க நல்ல அறுவடை காமிச்சிருக்கேன். அதாவது 16 வகை கத்திரிக்காயினுடைய வெரைட்டிய நான் வந்து அறுவடை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க வந்து மிஸ் பண்ணாத நாளைக்கு சனிக்கிழமை வீடியோவ மிஸ் பண்ணாத பாருங்க. அதில நெறைய புது அறுவடையும் இருக்குதுங்க. நான் வீடியோவுல சொல்ல விரும்பல. நீங்க நேர்ல போய் பாருங்க. நல்லாருக்கும் அறுவடைங்க. சூப்பரா இருக்குதுங்க காய்ங்க. அதனால நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. கார்டன விரும்புற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிங்க. ஏன்னா, நீங்க அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்றீங்க. அவ்வளோ ஒரு என்கரேஜ்மென்ட் சொல்றீங்க. ஒரு டிப்ஸ் சொல்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குதுங்க.
சமையல்லையா இருக்கட்டும், சமையல் வீடியோ போட்டோம்னா அதுலயும் டிப்ஸ் சொல்றீங்க. வாட்ஸ்அப் குரூப்லயும் டிப்ஸ் சொல்றீங்க. அதனால உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் படிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஏன்னா நம்பளுக்கும் ஒரு உறவுகள், நம்பளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சந்தோஷங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வீடியோவ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதில வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து கிவ்அவே கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஏன்னா, இப்ப கத்திரிக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகை கத்திரிக்காய் விதைக்கு மட்டும் ஒரு கிவ்அவே வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோவ பார்த்துட்டு வாங்க. கூடிய விரைவில் விதை ரெடியானதும் உங்களுக்கு வந்து ஒரு கிவ்அவே வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால சப்போர்ட் பண்ணுங்க சேனல. என்னுடைய பசங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. அவன் பசங்களுடைய சேனலுடைய லிங்க்கையும் இந்த வீடியோவோட லிங்க்ல குடுக்குறேங்க. பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு வீடியோ அப்படின்றதையும் கமெண்ட் குடுங்க. பார்த்தவங்க வீடியோவ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் குடுங்க. ஏன்னா, நீங்க அப்படி குடுக்கும்போது தான் எனக்கு வந்து நீங்க பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவ அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அதனால என்னுடைய பசங்க சேனல பார்த்துட்டு, நாங்க பார்த்துட்டோன்றது அது எப்படி இருக்கு அந்த வீடியோ அப்படின்றதையும் ஒரு கமெண்ட் என் வீடியோல குடுங்க. உங்களுடைய சஜெக்ஷன் எதுனா இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நான் என்னுடைய பசங்ககிட்ட நான் அத சொல்லி கரெக்ஷன் பண்ணி வீடியோ போட சொல்றேன். அதனால தான் அது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா மட்டும் தான் என்னால கரெக்ஷன் சொல்ல முடியுங்க. அதனால தான் அத பத்தி உங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்கு. வாட்ஸ்அப் லிங்க்கும் இந்த வீடியோல குடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தான் கிவ்அவேங்க. அதையும் சொல்லிர்றேன். ஏன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் குடுக்கணும் அப்படின்றதுனால, இந்த கிவ்அவே வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. கோவக்காவும் பார்த்தீங்களா, அறுவடைக்கு வரத்துக்கு ரெடி ஆவுதுங்க. நானு நாளைக்கு வீடியோவுல அறுவடை காட்டல. உங்களுக்கு தனியா தாங்க அத நான் காட்டலான்ட்டு இருக்கிறேன். சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. காய் நல்லா குடுத்துட்டு வருது. உங்களுக்கு வீடியோ வந்து நான் எப்படி இந்த என்னுடைய மாடி தோட்டத்த காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா, க்ளோஸ் அப்லயும் காமிச்சிருக்கேன், லாங்லயும் காமிச்சிருக்கேன். இருக்கிற தோட்டத்த நல்லாவே கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. அதாவது ம் ரொம்ப இந்த நிமிஷத்துல கவர் பண்ணணுன்றதுக்கு வேண்டி கொஞ்சம் அவசரமா காட்டுன மாரி தாங்க இருக்கும். ஏன்னா, ரொம்ப ஸ்லோவா காமிச்சோம்னா, டைமு வந்து நெறைய லென்த்தா போதுங்க. அதனால யாரும் பார்க்க மாட்டேன்றீங்கன்றதுனால, வீடியோ நம்ப போட்டோம்னாலும் ஒரு 6, 7 நிமிஷம் தான் பார்க்குறீங்க, 5 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. அதுக்கு மேல பார்க்கறதில்ல. அதுக்கு வேண்டி தான் நான் தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடணும்னுமே கொஞ்சம் அ குயிக்கா காட்டுற மாரி ஆவுதுங்க. அதனால நீங்க இத செடிய எப்படி இருக்குன்றத மட்டும் பாருங்க. குணசேகரன் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கமெண்ட்டுங்க. அதாவது கவிதை நடையில கமெண்ட் குடுக்குற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. உங்களுடைய கமெண்ட் நான் ஒவ்வொரு வீடியோவுலுமே எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்க என்னுடைய என்கரேஜ்மெண்ட்ட தூண்டுறீங்க அப்படின்ற மாரி தான் சொல்லணுங்க. ஏன்னா, ஒரு வீடியோவ ஒரு கவிதை நடையில அத வர்ணிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயங்க. அத ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப புடிச்சு இருந்ததுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்க இந்த பொடலங்கா கொடியும் பார்த்தீங்கன்னா, நல்லா பூ வைக்குது. நல்லா பிஞ்சு போட்டிருக்குதுங்க. இப்ப 4 பேக்குல 5 பேக்குலயே இருக்குங்க பொடலங்கா கொடி. இப்ப நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நாத்து இருக்குதுங்க. கத்திரி செடில 2 செடி இன்னும் இருக்குதுங்க. நான் இன்னும் புடுங்கி நடல. அது பேக் காலி இல்லாததுனால நான் அப்படியே விட்டுட்டேங்க. ஏன்னா, எந்த பேக்கும் காலி இல்லாததுனால இன்னும் எதுல புடுங்கி நடுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க நானு. அந்த அளவுக்கு விதை வந்து பொடலங்காய் விதை நெறையவே முளைச்சிருச்சுங்க இந்த முறை. காயிலேருந்து போட்டதுங்க நான் சொல்ல வர்றது. கத்திரிக்காய் உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுங்க. அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய ஹெல்த்து, அதனுடைய ஃப்ரெஷ்னஸ்ஸு சூப்பரா இருந்ததுங்க. சுரக்கா அறுவடையும் நாளைக்கு இருக்குதுங்க உங்களுக்கு பாருங்க. மூக்குத்தி அவரை தாங்க எனக்கு வந்து பூ வச்சது காயா மாறல. அது என்னான்னு தெரியல. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா மூக்குத்தி அவரைய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லுங்க. அந்த பூ காயா மாறத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலைங்க. கத்திரிக்காய் செடிங்கலாம் அவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. காயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செடி 3 வெரைட்டி வந்து காய் இவ்வளோ நாள் குடுக்காது இருந்ததுங்க. அது இப்போ புதுசா காய் குடுத்துருக்குதுங்க. அதுதான் 13 வகையிலேருந்து 16 வகை ஆனதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ஒரு 3 வகை வந்து நம்மளுக்கு இளஞ்செடியா இருந்ததுங்க. அது இப்போ குடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க காயி. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு புதுசா வருதுங்க. அதாவது
பூசணிக்காய் கத்திரிக்காய்ங்க அது. அப்படிதான் பேர் சொல்லணுங்க அதுக்கு. ஏன்னா பூசணிக்காய் மாரியே இருக்குதுங்க அந்த கத்திரிக்காய். அதனால அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், பூசணிக்காய் கத்திரிக்காய்ன்னே அதுக்கு பேர் வச்சுட்டேங்க. அதாவது பூசணிக்காய் பிளாக் பியூட்டி அப்படி வச்சுட்டேங்க அதுக்கு பேரு. இந்த டிராகன் ஃப்ரூட் பூ வச்சிருச்சுங்க. அம் செடி நட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாசம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பூ எடுத்துருச்சுங்க. 1 1/2 மாசத்துலே செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் பூ எடுத்திருக்குது பாருங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த செடி பூ எடுத்தத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் பூ எடுத்துருச்சு. அதுவும் பிங்க் கலர் டிராகன் ஃப்ரூட்டுங்க இது. இது என்னுடைய பெரிய பையனுக்கு ரொம்ப புடிச்ச பழங்க. அவனுக்கு வேண்டி இந்த செடிய வளர்த்துறேன். டிராகன் ஃப்ரூட்டு அவனுக்கு நம்மளுடைய மாடி தோட்டத்துலருந்து பறிச்சு குடுக்கணும்னு எனக்கு ஆசைங்க. அதுக்கு வேண்டி இந்த செடிய ரொம்ப ஆசையா வளர்த்துறேன். ஒரு காய் கூட என்னால பறிச்சு குடுக்க முடியலைங்க. இந்த செடியாவது எனக்கு காய் வைக்குமான்னு பார்க்கணுங்க. பாருங்க வெள்ள கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பரா இருக்குது. காத்து ஓவரா அடிக்கிறதுனால அந்த வெள்ள கத்திரிக்காய் காத்துக்கு ஒராஞ்சு ஒராஞ்சே அழுக்காயிடுதுங்க. வெள்ளையா இருக்கிறதுனால அழுக்காயிடுதுங்க. பாருங்க நீல குண்டு கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பரா இருக்குது. ஆனா இதுல எண்ணெய் கத்திரிக்காய் வேற லெவலுங்க டேஸ்ட். உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுங்க. நீங்க இந்த வெரைட்டி நல்லா ட்ரை பண்ணாங்க. அதாவது வரி நீல கத்திரிக்காவும் இதையும் ட்ரை பண்ணோம்னா சூப்பரா இருந்ததுங்க. இந்த வெரைட்டிக்கு இப்ப வந்து விதைக்கு ஒரு காய் விட்டுருக்குறேங்க நானு. ஏன்னா இது விதை எடுத்து வைக்கணுன்றதுக்கு வேண்டிய ஒரு காய இப்ப பெரிய காயவே விட்டுட்டேன். இப்ப இந்த செடியும் பார்த்தீங்கன்னா, 4, 5 காய் விதைக்கு விட்டுட்டேங்க. அப்படியே விதைக்கே விட்டேங்க. செடி ஃபுல்லாவே விதைக்கு விட்டுட்டேங்க. ஏன்னா, இதனுடைய ரகம் உண்மையிலேயே சூப்பருங்க. ஏன்னா காய் வச்சுட்டே இருக்குதுங்க. அதனால எந்தெந்த ரகம் காய் நெறைய குடுக்குதோ, அதனுடைய ரகத்த மட்டும் இப்ப விதைக்கு நானு நெறைய விட ஆரம்பிச்சுட்டேங்க. கொத்து கத்திரிக்காவும், பிளாக் பெட்டிலாம் சூப்பரா இருக்குதுங்க. அதுவுமே இதுக்கு மேல விதைக்கு விடணும். 2, 3 செடி இருக்குதுங்க கொத்து கத்திரிலயுமே. வேங்கை கத்திரிலயும் ஒரு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டு வச்சிருக்கேன். அந்த மாரி இப்ப நெறைய இப்ப விதைக்கு விட ஆரம்பிச்சிருக்கிறேங்க. வால் கத்திரிக்காய் விதை சூப்பரா இருந்ததுங்க. அதுதான் உங்களுக்கு வீடியோல நான் எடுத்து வச்சிருக்கேன், காட்டுறேன். இதாங்க அந்த வேங்கை கத்திரி வந்து பாருங்க, இதுல பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நெறைய பிஞ்சு இருக்குதுங்க. அதனால தான் நான் ஒரு காய் வந்து விதைக்கு விட்டுருக்கிறேங்க. இதுதாங்க விதைக்கு விட்டுருக்கிறேன். இதனுடைய டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குதுங்க. அதாவது விதை விடுறது பார்த்தீங்கன்னா, அது பெரிய ப்ராசஸ்ன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா, ரொம்ப கம்மியா இருக்குதுங்க விதை. அதாவது அவ்வளோ பெரிய காயா இருந்தாலும் கட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் தாங்க அதுல வந்து விதையே வருது. அதுதாங்க ஒரு இதுல பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா, நெறைய விதை வரமாட்டேன்துங்க. கொஞ்சம் தாங்க வருது விதை. அதாவது நம்ம ஒரு 10 கத்திரிக்காய் விட்டு எடுத்தோம்னா தான் ஒரு கொஞ்சம் விதை நம்மளால சேகரிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு விதை கம்மியா கிடைக்குதுங்க. அதனால தான் நான் வந்து விதைய கொஞ்சம் சேகரிச்சு பின்னாடி உங்களுக்கு கிவ்அவே அறிவிக்கலாம் அப்டின்ட்டு தாங்க நான் சேகரிச்சுட்டு வரேன். ஏன்னா, அது ரொம்ப கம்மியா வருதுங்க விதை. நம்ம குடுக்கறது ஒரு 10 பேருக்காவது போய் சேரணுன்றதுக்கு வேண்டி தான் இப்ப நான் வந்து விதைய சேகரிச்சுட்டு வரேங்க. பாருங்க இதுவும் உங்களுக்கு அறுவடை வருதுங்க நாளைக்கு. பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மூக்குத்தி அவரை பூவ பத்தி எனக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் குடுங்க. ஏன்னா, அது பூ மட்டும் வச்சுட்டே போதுங்க. காயா மாற மாட்டேன்து. பாருங்க பூ மட்டும் வச்சுட்டே போதுங்க. பூ வைக்குதுங்க, அப்புறம் காஞ்சு உளுந்துருதுங்க. காயா மாற மாட்டேன்து. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அது பாருங்க காஞ்சிருச்சு பாருங்க. வச்ச பூலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சுங்க. இதுலேருந்து ஒரு காயாவது பறிச்சு சாப்பிட்டுறலாம்னு நானும் பார்க்குறேங்க. ஒரு காய் கூட ஆக மாட்டேன்துங்க. பாருங்க, கத்திரிக்காய் அப்படியே அறுவடை பண்றதுக்குள்ளயே எப்படி வெடிச்சு போயிடுச்சு பாருங்க. கத்திரிக்காய் வெடிச்சிருச்சா? இல்ல குருவி கொத்திருச்சா? எதுவுமே தெரியலைங்க எனக்கு. என்ன அழகா வெடிச்சிருக்குதான்னும் தெரியலைங்க. இல்ல குருவி கொத்திருச்சுன்னும் தெரியலைங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது அதுதான் என்னான்னு தெரியலைங்க. வெடிச்சா இப்படி வருமான்னும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க. சொத்தில் பாருங்க எப்படி ஆயிட்டு இருக்குது பாருங்க. இந்த மாரி சொத்துலாயி படுத்துருச்சுன்னா, விதை வந்து தரம் இருக்காதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொத்துல ஆகாததுக்கு முன்ன பறிச்சுக்கணும்னு சொல்ல வரதா இருக்குதுங்க. கத்திரிக்காய் செடிலாம் சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. நெறைய பூ எடுத்திருக்குது. காய் தான் நெறைய குடுக்குதுங்க. பாருங்க எப்படி கொத்து கொத்தா வச்சிருக்குது பாருங்க. கொத்து கத்திரி. கொத்துல இது பிளாக் பியூட்டிங்க.
இதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் கொஞ்சம் விட்டு வைக்கணுங்க. இடம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நெருக்கவே வச்சுட்டுக்கிறேங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணுங்க செடிங்கள. இவ்வளோ கிட்ட வைக்கக்கூடாது. எனக்கு வேற வழி இல்லன்றதுனால நான் வச்சிருக்கிறேங்க. நீங்க வைக்கிறதா இருந்தா கேப் இடம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி நல்லா செடிய ஃப்ரீயா வளர விடுங்க. எனக்கு வந்து இருக்கிற மாடியில இன்னும் கொஞ்சம் ஒரு லைன் போடலாங்க. நான் தான் போதும் இதுவரைக்குமே இருக்கட்டும் மாடி தோட்டம்ன்னு சொல்லி நிறுத்திட்டேங்க. ஏன்னா நம்ம சாயந்தரம் வரும்போது, ஒரு ஈவினிங்கில உட்காந்து ஒரு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு இடம் வேணுன்றதுனால, நான் கொஞ்சம் இடம் எங்களுக்கு வேண்டி கொஞ்சம் வச்சுக்கணுங்க. இதனுடைய அழக உக்காந்து பார்த்துட்டே டீ குடிச்சு, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுற அழகு தாங்க எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். எனக்கு இது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்டின்னா, என்னுடைய கார்டனுக்கிட்ட தாங்க நான் வந்து உக்காருவேன். அதனால எனக்கு அது ரொம்ப புடிச்ச விஷயன்றதுனால, எனக்குன்னு கொஞ்சம் இடம் வச்சுக்கணுங்க. பாருங்க எப்படி இருக்கு தோட்டம் அப்படின்றத பாருங்க. முதல்ல நெறைய கமெண்ட் குடுத்துருந்தீங்க. கிவ்வே நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் நெறைய கமெண்ட் குடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப அவங்கலாம் இப்போ கமெண்ட்டுக்கு வர்றதில்ல. வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியறதில்ல. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்டுக்கு வாங்கன்றது தான் என்னுடைய ஆசைங்க. பாருங்க எப்படி இருக்கு தோட்டம். உங்களுக்கு எல்லா விதமாவும் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருங்க. பாருங்க. என்னுடைய 2 பசங்களுடைய சேனலையும் இந்த வீடியோல லிங்க் குடுக்குறேங்க. பார்த்துட்டு கமெண்ட் குடுங்க. என்னுடைய வீடியோல வந்து கமெண்ட் குடுங்க. ஏன்னா, நான் அத படிச்சு தான் என் பசங்களுடைய இத நான் வந்து இப்படி பண்ணணும் சாமி, அப்படி பண்ணணும் சாமின்ற மாரி அவங்களுக்குன்னு ஐடியா குடுக்க முடியுங்க. அதனால உங்களுடைய ஐடியாவ நான் வந்து வரவேற்கிறேன். சொல்லுங்க நீங்களும். முள்ளங்கிலாம் சூப்பரா முளைச்சிருக்குதுங்க. சூப்பரா வளர்ந்துட்டு வருது. எல்லாமே பரவாயில்லைங்க. நல்லா வளர்ந்துட்டு வருது. பாருங்க காலிஃப்ளவர் தாங்க எல்லா செடியுமே இருக்கிறதுமே காலிஃப்ளவர் தான். நூக்கல் மட்டும் ஒரே ஒரு பேக்குல இருக்குங்க. இன்னும் புடுங்கி நட வேண்டிய நாத்தும் ஒண்ணு இருக்குதுங்க. இன்னும் அதெல்லாம் புடுங்கி நடணுங்க. நட்டோன்னா நான் அத தனியா ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க. பாருங்க. பாய்.